नाम देवा, धन्य धन्य नाम देवा, धन्य धन्य नाम देवा, धन्य धन्य नाम देवा, धन्य धन्य नाम देव, नामदेव, धन्य धन्य नाम देव, नामदेव, धन्य धन्य नाम देव, नामदेव, धन्य धन्य नाम देव. सर्व वैष्णवांच्या सर्व वैष्णवांचा राव, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, वैष्णवांचा सर्व वैष्णवांचा प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित. वाळुवंटी परिस सत्य, वाळुवंटी परिस सत्य, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, वाळुवंटी परिस सत्य, वाळुवंटी परिस सत्य, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित. धन्य धन्य नाम देव, कवित्व केले शतकोटी, कवित्व केले शतकोटी, कवित्व केले शतकोटी, कवित्व केले शतकोटी. तारिले जीव कल्पकोटी, तारिले जीव कल्पकोटी, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, कल्पकोटी, तारिले जीव कल्पकोटी, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित. धन्य धन्य नाम देवा, धन्य धन्य नाम देवा, देवा धन्य धन्य नाम देवा, धन्य धन्य नाम देवा. एका जनार्दनी चरणी सेवा, एका जनार्दनी चरणी सेवा, प्रत्यक्ष दाविले प्रचित, प्रत्यक्ष दाविले प्रचित, एका जनार्दनी चरणी सेवा, एका जनार्दनी चरणी सेवा, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित. वाळुवंटी
परिस सत्य वाळुवंटी परिस सत्य वाळुवंटी परिस सत्य वाळुवंटी परिस सत्य वाळुवंटी परिस सत्य परिस सत्य प्रत्यक्ष दाविली प्रतीत प्रत्यक्ष दाविली प्रतीत वाळुवंटी परिस सत्य वाळुवंटी परिस सत्य प्रत्यक्ष दाविली प्रतीत नामदेव जनाबाई 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 संत श्रेष्ठ संत शिरोमणी नामदेव महाराजुடைய சரித்திரத்தை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். வார்க்கரி சம்பிரதாயத்தில் வார்க்கரி சம்பிரதாயத்தில் நிர்குண சகுணத்துடைய காம்பினேஷனில் தான் பக்தி. நிர்குண ஞானம் சகுண உபாசனா ரெண்டுமே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது சம்பிரதாயத்தில். நிர்குண ஞானம் அவசியம் தேவை. சகுண உபாசனை ரொம்ப அவசியம் தேவை. ஒரு கால் நிர்குண ஞானம் இல்லாட்டாலும் கூட அந்த உபாசனை ஞானத்தை கொடுத்துடும். ஆனால் நிர்குண ஞானத்தை வெத்தனை வச்சுண்டு பக்தி துர்லபமாகிடும்.
அங்கே அப்புறம் உபாசனை கிடையாது, கஷ்டம். அதனால தான் பக்தி இல்லாத ஞானத்தை வேண்டான்னார் ஏக்நாத் மகாராஜ். பக்தி பிரேம வீண ஞான நகோ தேவா, பக்தி பிரேம வீண ஞான நகோ தேவா, பக்தி प्रेम वीण ज्ञान नको देवा, भक्ति प्रेम वीण ज्ञान नको देवा. अभिमान नित्य नवा तया माझी, अभिमान नित्य नवा तया माझी, प्रेम सुख देई, प्रेम सुख देई, प्रेम सुख देई, प्रेम सुख देई. अभिमान नित्य नवा तया माझी, अभिमान नित्य नवा तया माझी, प्रेम सुख देई, प्रेम सुख देई, प्रेम सुख देई, प्रेम सुख देई. प्रेम बिन नाही சகுணோபாசனை ரொம்ப முக்கியம். நிர்குண ஞானம் இல்லாட்ட கூட சாலேல், ஓகே. ஆனா பக்தி இல்லாத ஞானம் அது அவசியம். அது நம்ம வேற பாதையில கொண்டு விடும். அந்த ஞானம் சமாதானத்தையும் கொடுக்காது. பக்தி இல்லாத ஞானம் சமாதானத்தை கொடுக்காதுங்கிற. பிரேம வின நாஹி, प्रेम बिन नाही समाधान, प्रेम बिन नाही समाधान, समाधान समाधान समाधान. प्रेम विन नाही समाधान, समाधान नाही समाधान, समाधान. ஞானம் இல்லாத பக்தி கூட சமாதானத்தை கொடுத்துரும். எப்படின்னா ஞானத்தை கொடுத்து. ஆனால் வெறும் ஞானத்தை வச்சுண்டு பக்தி இல்லாமல் இருந்தால் அது சமாதானத்தை ஒரு காலமும் கொடுக்கும். அதனால ஞான பக்தி ரெண்டும் வர சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமானது. நிர்குணோபாசனா, நிர்குண ஞானம், சகுணோபாசனம். பகவான் இந்த இடத்துல தான் இருக்கார் அப்படிங்கிற இது ஒரு உபாசனை. பகவான் எங்கும் நிறைஞ்சின்றிருக்கிறார் அப்படிங்கிறது ஞானம். ஒரு கால் பாருங்களேன், 500 வருஷம் ஆச்சு இந்த ராமர் திருப்பி வர்றதுக்கு. அது வரைக்கும் ராமனை மறந்துட்டோமான்னு? அவர் ஜீவன் போயிடுத்து நினைச்சாலான்னு யாராவது? சிலைய பக்னம் பண்ணினா, கோவிலை இடிச்சா, ஆனா ராமர் போனதா யாருமே நினைக்கல. இந்த சம்ஸ்காரம் எங்கிருந்து வந்தது? திருப்பி ராம் லல்லா வந்துட்டார் அப்படின்னா அர்த்தம், பிறந்துட்டார்னு அர்த்தம்னா நேற்று வரைக்கும் இறந்துருந்தாரா? அப்படியும் இல்லை. ஆனா பிறந்ததுடைய குஷியும் இருக்கு. இது என்ன? நிர்குண ஞான சகித பிரேம பக்தி. நேற்று வரைக்கும் அயோத்தியா அயோத்தியா தான் எங்களுக்கு. ராமர் கோவிலே இல்லாட்டாலும் அயோத்தியா அயோத்தியா தான். இன்னைக்கு ராமர் கோவிலோட சேர்ந்த அயோத்தியாவை தீபாவளியாக கொண்டாடுவோம். ஆனால் கோவில் இல்லைன்னா ராமர் இல்லைன்னு சொல்கிற கோஷ்டி இல்லை. அதனால ஞான பக்தியுடைய காம்பினேஷன் என்னைக்கும் நமக்கு சமாதானத்தையும் பிரேம பக்தியும் கொடுத்துட்டே இருக்கு. ஞானத்தினால தானே தீர்த்த கஷேத்திரமா ஆயிடுவார். பக்தியினால தான் தீர்த்த கஷேத்திரத்துக்கு போக. யாருக்கு ஞானம் இருக்கோ அவளை தானே தீர்த்தாலாம் ஆயிடுவார். தே தீர்த்த தே க்ஷேத்ர ஜகி தேச்சி பவித்ர பக்தி கதேசி மைத்ர ஜயா புருஷா. ஞானேஸ்வரில் பகவான் சொல்றார்,
தே தீர்த்த தே க்ஷேத்திரம். யார் தீர்த்தம், யார் க்ஷேத்திரம்? நம்ம தர்மத்தில், நம்ம சனாதன தர்மத்தில் 2 அட்டனங்கள். அட்டனம்னா என்ன? அலைச்சல், நடமாடணும், அங்கங்கே போகிறது தான் அட்டனம்னு பேர். 2 அட்டனம் இருக்கு. ஒன்று க்ஷேத்திர அட்டனம், இன்னொன்று தீர்த்த அட்டனம். தீர்த்தங்களை தேடி போகிறது தீர்த்தாட்டனம்னும், க்ஷேத்திரங்களை தேடி போகிறது க்ஷேத்ராடனம்னும். சில நேரங்களில் க்ஷேத்திர தீர்த்தங்கள் சேர்ந்தே இருக்கும்பொழுது 2ம் சேர்ந்து கிருஷ்ணா நதி அந்த கிராமம் வழியாக போகிறதுனா அந்த கிராமத்தில் போய் கிருஷ்ணா நதியில் மாத்திரம் ஸ்நானம் பண்ணிட்டு வருதுங்கிறது தீர்த்தாட்டனம். அந்த கிராமம் ஒன்றும் க்ஷேத்திரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதே கிருஷ்ணா நதி ஒரு க்ஷேத்திரம் வழியாக போகும்போது அந்த க்ஷேத்திரத்துக்கும் போகலாம், தீர்த்தத்துக்கும் போகலாம். 2 விதமான அட்டனங்கள் சொல்லியிருக்கு. தீர்த்தத்தை தேடி போகணும், க்ஷேத்திரத்தை தேடி போகணும். அது இது பக்தியின் காரணமாக நாம் அங்கங்கே போய் அந்த பகவானை தரிசனம் பண்ணி, இது அர்ச்சாவதார உபாசனா எல்லா பக்தாளுக்கும் உண்டு, சனாதன தர்மத்தில் எல்லாருக்கும் உண்டு. விஸ்வநாதன்னு சொன்னான்னா அது காசிக்கு போனோம், காசிக்கு போய் அவரை தரிசனம் பண்ணணும். அது தனி அலாதியான பிரேம, அவரை பார்க்கறதே சுகம். பாண்டுரங்கன்னா பண்டரிபுரம் போனோம், அவனை தரிசனம் பண்ணணும், அது க்ஷேத்திரமாச்சே. இந்த க்ஷேத்திரத்தில் 2 அபிமானம் என்னன்னா, சாதுக்களுடைய ஸ்பர்ஷனம் பண்ணினது. எத்தனை ஞானிகள் அங்கே இருக்கு. காசின்னு பார்த்தா வைஷ்ணவ க்ஷேத்திரமும் அதுதான், சிவக்ஷேத்திரமும் அதுதான். பிந்து மாதவன் அப்படின்னு ஒரு பெருமாள் இருக்கார் அங்க, பிந்து மாதவன். அப்படி ஒரு கிருஷ்ணன். அந்த பிந்து மாதவன்ட்டு தான் ஏக்நாத் மகாராஜ் ஏக்நாதி பாகவதம் எழுதினார். நம்ம குருநாதலான ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவும் பிந்து மாதவன்ட்ட நிறைய பிரேம வச்சிருந்தார். அங்கே இருக்கிற வைஷ்ணவா எல்லாரும் பிந்து மாதவனை தரிசனம் பண்ணாமல் இருந்தது கிடையாது. சிவபக்தாலே பிந்து மாதவன் பண்ணுவா, அது மாதிரி வைஷ்ணவ பக்தால் சிவனையும் பண்ணுவா. என்னைக்குமே சனாதனமும் இவா 2 பேரும் சேர்த்து பிரித்து பார்த்ததே கிடையாது. வேதம் இருக்கு, வைஷ்ணவ வேதம்னு தனியாவா இருக்கு. அவளா ருத்ரஜமக்கம் படிக்க மாட்டாளான்னு பாடசாலையில் படிப்பா. வைஷ்ணவாளுக்குன்னா தனியாக ஒரு ஒன்று கிடையாது. இவன் என்ன போர்ஷனோ எல்லாருக்கும் போர்ஷன் சமம். அவள் வைஷ்ணவமாக இருக்கணும்னா இருந்துக்கலாம், ஆனால் படிக்கிறது சிலபஸ்ஸு எல்லாம் சேர்ந்து தான். இல்லை ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னான்னா அங்கே போகிறதுக்கு ஒரு அலாதியான மனசு. அங்கே போய் தரிசனம் பண்ணணும், அந்த தீர்த்தத்தில் குளிக்கணும், அங்கே எத்தனை சாதுக்கள் வந்திருக்காங்கிற ஒரு பாவத்தோடு போவோம். கபீர் இருந்தார், துளசிதாஸ் இருந்தார், ஏகநாத் மகாராஜே பல வருஷ காலம் அங்கே இருந்திருக்கார். எத்தனையோ சாது விருந்தங்கள். காசி க்ஷேத்திரத்துக்கு வராத வைஷ்ணவர்களோ சைவர்களோ இருக்க முடியாது. அப்படி ஒரு காசி ஜென்மால பார்க்க வேண்டாமா? அதுவும் இப்போ காசி பார்க்கறதுக்கு ரொம்ப ஆக்ரகம். இப்போ இருக்கிற காசி விசாலமாக எடுத்து அப்படியே கங்கையிலிருந்து நேர போயிடலாம் காசி விஸ்வநாதரை பார்க்க. கோவிலும் விசாலமாக எடுத்து, விஸ்வநாதரும் பிரசன்னமாக இருக்கார். க்ஷேத்திராடனம் பண்ணணும்னா நமக்கே ஆசையாக தானே இருக்கு. துவாரகைக்கு போகணும்னா யாருக்கு தான் ஆசை வராது? பூரி ஜெகநாதரை பார்க்கணும்னா யாருக்கு தான் ஆசை வராது? க்ஷேத்திரத்தில் பகவான் மாத்திரம் இல்லை, க்ஷேத்திரத்தில் பகவானும் வைஷ்ணவாலோட அது மகாத்மியமும் சேர்ந்தே க்ஷேத்திரம். பூரி ஜெகநாதர்னா மகாபிரபுவை நினைக்காத அது பூரியை நினைக்க முடியுமா? ஜெயதேவரை நினைக்காத பூரியை நினைக்க முடியுமா? ஞானதேவ் நாம்தேவ் மகாராஜை நினைக்காத பண்டரி நினைக்க முடியுமா? ஆழ்வாரை நினைக்காம திவ்ய தேசங்களை நினைக்க முடியுமா? அதுபோல சாதுக்களுடைய ஸ்மரணை, ஈஸ்வரனுடைய ஸ்மரணை, பகவானுடைய ஸ்மரணை 2ம் சேர்ந்தது தான் க்ஷேத்ராடனம். தானே க்ஷேத்திரமானவா ஞான ரூபமா ஆயிடுவா. ஏன்னா அவளுக்கு ஒரு இடத்துக்கு தான் போகணும்னு இல்லை, தனக்குள்ளேயே எல்லாம் ஆயிடுச்சு. பவித்திரர்களாக ஆயிட்டா அவளே க்ஷேத்திரம். அவள் எங்கே இருக்காளோ அதுவே க்ஷேத்திரமாக போயிடும். தீர்த்தி குருவந்தி தீர்த்தான். நம்ம ரமணர் போல அவர் இருக்கிற இடம் தான் க்ஷேத்திரம்.
அவர் தனியாக ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகணும்னு ஆகிரகம் இல்லை. ஏன்னா அவர் ஈஸ்வர ஸ்வரூபமாகவே ஆயிடு. இப்போ ஞானி ஒரு இடத்துலையே இருக்கார், பக்தன் சுத்தின்றே இருக்கார். அங்கங்கே க்ஷேத்ராடனம் போகணும், அந்த ஊருக்கு போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வரணும். அவருக்கு போய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்படி ஒரு தாக்கம் வரணும், அதுதான் பக்தி. பண்டிவரம் போய் எத்தனை நாள் ஆச்சு போகணுமே அப்படின்னு ஏக்நாத் மகாராஜ் ரொம்ப தவிச்சு வரார். பார்த்துட்டு சொல்றார், டோலியாஞ்சி பூக்கஹாரப்படி, என் கண்ணோட பசி தீர்ந்ததுப்பா அப்படின்னு. நம்ம ஸ்ரீ அண்ணாவும் ஒரு தடவை சிவராத்திரிக்கு 2 வருஷமா வரலை. அப்புறம் சொன்னார், ரொம்ப நாளாச்சு பாண்டவனை பார்த்து, உடனே போகணும்னு சொல்லி வந்து பாண்டவனை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது அவனோட கட்டி பிடிச்சுண்டு க்ஷேத்திரத்தில் பரண்டு உருண்டு. இதெல்லாம் என்னது? இதுதான் பாவபக்தி. பக்தி இருக்கிறவாளுக்கு க்ஷேத்ராடனம் போயின்னு இருக்கணுங்கிறது ஜீவனுடைய ஆசையா இருக்கு, விட்டுட்டு இருக்க முடியாது. ஞானம் உள்ளவாளுக்கு, ஞானமா இருக்கிறவாளுக்கு தானே தீர்த்த க்ஷேத்திரமா ஆயிடுவா. அவளுக்கு எங்கும் போகணுங்கிற ஆக்கிரகம் வராதது காரணம் அவளே ஈஸ்வர சுரூபமா இருக்கிறனால. இப்படின்னு 2 பேர் லட்சணத்தை எதை சொன்னேனோ அப்படியே விபரீதமா இருக்கிறது தான் நாம்தேவ் மகாராஜ் சரித்திரம். சாட்சாத் பாண்டரங்க சுரூபமா இருக்கக்கூடிய ஞானேஸ்வர மகாராஜ் க்ஷேத்ராடனம் போகணும்னு ஆசைப்படுறார். பக்தி பாவத்தோடு நினைஞ்சிருக்கக்கூடிய நாம்தேவ் மகாராஜ் எனக்கு பன்றியை விட்டு வேற எங்கும் போறதுக்கு இல்லைங்கிற. ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் தான் அந்த தீர்த்தாவளி சரித்திரம். அது யதாசக்தி இன்னைக்கு நாம் அனுபவிக்க போறோம். नामदेवा नामयाचे भेटी ज्ञानदेव आले. नामयाचे भेटी ज्ञानदेव आले. नामयाचे भेटी ज्ञानदेव आले. नामयाचे भेटी ज्ञानदेव आले. लोटांगण घातले नामदेवा. लोटांगण घातले नामदेवा. लोटांगण घातले नामदेवा. लोटांगण घातले नामदेवा. दैन आलिंगन प्रीतीची पडी भरे. दैन आलिंगन प्रीतीची पडी भरे. नामयाचे भेटी ज्ञानदेव आले. भेटी ज्ञानदेव आले. नामयाचे भेटी ज्ञानदेव आले. भेटी ज्ञानदेव आले. முன்னாடியே சொன்னேன், பக்தி ஞானத்தை வர வச்சிடும், ஆனா ஞானம் பக்திக்கு வர்றது. இப்ப யார பார்க்க யாரு வர? ஞானத்தை நோக்கி நாமம் போல, நாமத்தை பார்த்து ஞானம் வர. அதான் நாம்தேவ் மகாராஜுடைய பிரபாவம். முக்தி வரியில பக்தி தானா அகண்ட முகி நாராயண். நீ நாம பிரேமியா இருந்தா ஞானம் எங்க போயிடும் உன்னை பார்க்காம? அது எங்க இருந்தாலும் உன்னை தேடி வரணும். இதுதான் சட்டம். ஞானம் சாட்சாத் சைத்தன்ய சுரூபமா இருக்கலாம், ஆனா சைத்தன்ய சுரூபமான அந்த ஞானமே நாமத்துக்கு தான் ஆசைப்பட்டு வருது. नामयाचे भेटी ज्ञानदेव आले. नामयाचे भेटी ज्ञानदेव आले. नामयाचे भेटी ज्ञानदेव आले. नामयाचे भेटी ज्ञानदेव आले. ज्ञानेश्वर महाराज
தன்னுடைய ஞானேஸ்வரியெல்லாம் முடிச்சுண்டு அப்புறம் பாண்டங்க தரிசனுடைய ஆகிரகம், பாண்டவன் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆகிரகத்தை காட்டிலும் ஒரு ஆகிரகம் இருந்துதான். க்ஷேத்திரத்துல பகவான தரிசனம் பண்ணுங்கிற ஆகிரகத்தை காட்டிலும் சாதுக்களை தரிசனம் பண்ணுங்கிற ஆகிரகம் ஜாஸ்தி. நம்ம க்ஷேத்திரத்துல சாதுக்கள் யாருன்னு தெரியாதனால நேர பகவானை போய் பார்த்துட்டு வரோம். சாதுக்கள் தான் முக்கியம். ஸ்ரீரங்கம் போனேன்னா அங்க இருக்கிற ஆச்சாரியர்களை தரிசனம் பண்ணிட்டு வரணும். சிவிலிபுத்தூர் போனா ஆச்சாரியன் தரிசனம் பண்ணிட்டு வரணும். பெருமாள் ஆண்டாள் அடுத்தது. பண்டிபுரம் போனா நாம்தேவ் மகாராஜ் மட்டுக்கு போனான், ஞானேஸ்வர மகாராஜ் மட்டுக்கு போனான். அங்கங்க சாதுக்களை பார்க்கணும், நமஸ்கரிக்கணும். அதுபோல ஞானேஸ்வர மகாராஜ் முதல்ல அவருக்கு ஆகிரகம் என்னன்னா நாம்தேவ் மகாராஜ் தரிசனம் பண்ணணும். नामयाचे भेटी ज्ञानदेव आले, ज्ञानदेव आले. लोटांगण घातले नामदेवे, लोटांगण घातले नामदेवे, लोटांगण घातले नामदेवे, घातले नामदेवे. देवणी आलिंगन प्रीतीची पडी भरे, देवणी आलिंगन प्रीतीची पडी भरे, देवणी आलिंगन प्रीतीची पडी भरे, देवणी आलिंगन प्रीतीची पडी भरे. பாருங்க, ஒருத்தரை பார்த்ததுக்கு அப்புறம் பிரேமம் உண்டானுமா, பிரேமம் உண்டாய்க்கு அப்புறம் பார்ப்போமா? லௌகிகத்தில் பிரேம பார்த்தா தான் உண்டாகணும், பாரமார்த்திக பிரேம உண்டாய்க்கு அப்புறம் தான் பார்க்கும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். லௌகிகத்தில் பார்த்தா தான் பிரேமம் உண்டாகும், பார்க்காதவன் எப்படி பிரேமம் உண்டாகும்? ஆனால் பாரமார்த்திகத்தில் பிரேமம் உண்டாதான் பார்க்கவே. சுத்தமான பிரேமையுடைய லட்சணம் உண்டாய்க்கு அப்புறம் தரிசனம். அது ஒரு உதாரணம் வேணுமானால், அம்மா கர்ப்பவதியாக இருந்தான்னா குழந்தைய பார்க்கறதுக்கு முன்னாடியே பிரேமம் முதல்ல உண்டாருது. வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகிட்ட முதல்ல பிரேமம் உண்டாருது. அப்புறம் குழந்தைய கருப்பா சிவப்பா யாருக்கு தெரியும்? சப்ப மூக்கா நீள மூக்கா, முடி உண்டா இல்லையா, காது கேட்குமா கேட்காதா, ஊன குழந்தையா நல்ல குழந்தையா, ஒன்றும் இல்லை. ஆனால் எது பிறந்தாலும் பிரேம மாறாது. பிரேமியோடைய அவஸ்தை. பிரேம மாறாது. அதுபோல சாதுக்களுடைய பிரேம. நாம்தேவ் மகாராஜா ஞானேஸ்வர மகாராஜ் பார்த்ததில்லை, ஞானேஸ்வர மகாராஜா நாம்தேவ் மகாராஜ் பார்த்ததில்லை. ஆனால் ரெண்டு பேரை பற்றியும் அவாவா பரஸ்பரம் பிரேமிச்சன். அங்கங்கிருந்து வருது ஞானேஸ்வர மகாராஜ், ஞானேஸ்வர மகாராஜ். அவரை எப்போ சந்திப்போம், அவரை எப்போ பார்ப்போம் அப்படின்னு தாக்கம் ரெண்டு பேர்கிட்டே இருந்தது. லோட்டாங்கனே காத்தலே நாமதேவே. ஞானேஸ்வர மகாராஜ் பார்த்த உடனே லோட்டாங்கனம் பண்ணிட்டாராம் அவருடைய சரணத்துல. அப்படி ஒரு பத்ததி உண்டு. சாதுக்களை பார்த்த உடனே அவர் சரணத்துல லோட்டாங்கனம். தண்டவத் நமஸ்காரம் வேற, லோட்டாங்கனம் வேற. அவர் இந்த பூமியில இருந்தான்னா பார்த்த உடனே இங்கிருந்து உருணுண்டே அவர் காலில் வந்து விழறது. அங்கிருந்து பார்த்த உடனே உருணுண்டே போய் விழறது. இப்படி ஒரு பத்தத்தியான நமஸ்காரம், பாவபூர்ணமான நமஸ்காரம். லோட்டாங்கனே காத்தலே நாமதேவே. ஞானேஸ்வர மகாராஜ் பார்த்த உடனே நாம்தேவ் மகாராஜ் லோட்டாங்கனம் பண்றார். தேவுனியா அலிங்கான பிரீத்திச்சி படிவ. என்ன பார்க்க வந்தாரா? வாங்க அப்படின்னு சொல்ல நாம்தேவ் மகாராஜ். ஞானேஸ்வர மகாராஜை பார்த்தால் அந்த குழந்தை அங்க வரணும், இங்க இருந்து லோட்டாங்கனம் பண்றார். இந்த தீர்த்தாவளியே இவர் என்ன க்ஷேத்திரத்துக்கு போனார், எந்த தீர்த்தத்துக்கு போனார் விவரணத்தை காட்டிலும் பாண்டுங்கன், ஞானேஸ்வர மகாராஜ், நாம்தேவ் மகாராஜ் இந்த மூவருக்கும் இருக்கக்கூடிய அந்தர்பாவமான பிரேமையை வர்ணிக்கிறதுக்கு தான் தீர்த்தாவளியே. அவர் எந்த க்ஷேத்திரம் எல்லாரும் போகிறோமோ, க்ஷேத்திரம் நிறைய இருக்குது, எல்லாரும் போகிறோம். அது கதை இல்லை. நம்மெல்லாம் க்ஷேத்திரம் போன கதை எடுத்தால் பஸ்ஸில் சங்கடப்பட்டோம், ட்ரெயின் டிக்கெட்டை தொலைச்சேன், அப்புறம் யாரோ வந்து கொடுத்தா,
இந்த ஹோட்டலில் இது போனேன், அப்புறம் அந்த ஸ்டேஷனில் ட்ரெயின் டிலே ஆகிடுது, கடைசி நேரத்தில் இதைத்தானே சொல்லியிருக்கோம். இங்கே என்ன தீர்த்தாவளினா என்ன கதை? இங்கே க்ஷேத்ராடனம் நாம்தேவ் மகாராஜ் பண்ணால் என்ன கதை? இந்த க்ஷேத்ராடன கதையை காட்டிலும் நாம்தேவ் மகாராஜ் எதை வர்ணிக்கிறார்னா இவருக்குள்ள அந்தரங்க பிரேமையை தான் நிறைய வர்ணிக்கிறார். தேவுனியா அலிங்கன பிரீத்திச்சி படிபரே கட்டின்றாளா ரெண்டு பேரும். காரணம் என்ன? பிரீத்திச்சி படிபரே, ரொம்ப பிரீத்தி. பூஜிலே ஆதரே யதாவிதி, யதாவிதி பூஜிலே. ஒரு சாது வந்தா எப்படி இருக்கணும், எப்படி செய்யணும், மனோபாவத்தோட இருக்கிறதுங்கிறது வேற, கிருத்தியில இருக்கிறதுங்கிறது. வந்த உடனே சாதுக்களுக்கு நாம்தேவ் மகாராஜ் ஆத்து கூட்டு போய் ஞானேஸ்வர மகாராஜ், நிவர்த்திநாத், சோப்பான்தேவ், முக்தாபாய் 4 பேரையும் ஆசனம் கொடுத்து உட்காத்த வச்சு நாரா, விட்டா, மகதா, கோந்தா, ஜனாபாய் அவாத்துல எல்லாரையும் கூட்டிண்டு அவளுக்கு பாத பூஜை பண்ணி, பாத பூஜை எப்படி பண்ணணும் திண்டாடும் ஜனங்கள். முதல்ல தண்ணி எடுத்து தண்ணியை கொட்டி வீடு ஃபுல்லாக தண்ணி ஆக்கி, அப்புறம் சந்தன குங்குமத்தை முதல்ல வச்சுட்டு அப்புறம் தண்ணியை விட்டு தெரியாது. ஏன்னா தன்னுடைய முன்னோர்கள் இதே மாதிரி பாகவதத்தை கூட்டின்னு வந்து பாத பூஜை பண்ணி காமிச்சுதான் தானே குழந்தைகளுக்கு தெரியும். இதே மாதிரி தெரியாதவாளுக்கும் கருணை உள்ளத்தோட யார் உக்காந்துருக்கோளோ அவளே முதல்ல இதை செய், அப்புறம் அதை எடு சொல்லுவார். அண்ணா கூட போயிருக்கேன், அண்ணா வந்தாலே கைகால் ஓடாது, அதில் பாத பூஜை வேற பண்ணோம்னா அவள் என்ன செய்வா? அவள் பதட்டத்தை புரிஞ்சுட்ட குருநாதர், அதை எடுத்துக்கோ, இதை முதல்ல வை, அவள் கையில் ஜலத்தை கொடு, நீ பிரக்ஷாலனம் பண்ணு அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி பாத பூஜையை வாங்கிப்பா. நாம்தேவ் மகாராஜ் யதாவிதி பாத பூஜை பண்ணுறார் ஞானேஸ்வர மகாராஜுக்கு. அப்போ அவருடைய ஒரு எண்ணத்தை சொல்கிறார். தன்யத்து அவசரு சந்த சமாகமோ, நீங்கள் வந்தது எனக்கு பெரிய தன்யம். சாதுக்கள் என்னைக்கு பார்க்குறோமோ அன்னைக்கு தான் திவாலி. தோச்சி திவாலி தசரா, துக்காமணி ஆலேகரா தோச்சி திவாலி தசரா. தோச்சி அதுவே தீபாவளி, வேற தீபாவளி அவள் சொன்னதே கிடையாது. தீபாவளி அன்னைக்கு இந்த பாட்டை பாடிட்டு இருக்கணும். அவள் வந்த அன்னைக்கு தீபாவளிங்கிறார். அவர் தீபாவளி சொல்லிட்டாரே, அதனால தீபாவளியை பற்றி பாட்டு எழுதியிருக்கார். அப்படி நினச்சக்கூடாது. அதோடைய பாவம் என்ன? தன்யத்து அவசரு சந்த சமாகமோ. இந்த நாட்களை குறித்து வச்சுக்கோங்க. சாதுக்களுடைய கதை கேட்குற நாளும், சாதுக்களை பற்றி ஸ்மரணம் பண்ணக்கூடிய நாளும், நாமஸ்மரணம் பண்ணக்கூடிய நாளும், நாமஸ்மரணத்தோடு இருக்கக்கூடிய க்ஷேத்ராடனமும் சாதுக்களுடைய தரிசனமும் குறிக்க வேண்டிய நாள். அது மங்களமயமான நாள். அது கிடைக்காது. நித்தியமும் சாப்பிட்ற நாள் கிடைக்கும், நித்தியம் தூங்குற நாள் கிடைக்கும், நித்தியம் வேலைக்கு போகிற நாள் கிடைக்கும், நித்தியம் சம்பாதிக்கிற நாள் கிடைக்கும், கடைக்கு போகிற நாள் கிடைக்கும். ஆனால் சாதுக்களோட பேட்டி கிடைச்ச நாள் துர்லபம். அதனால தன்யம். கரித்தசே சம்பிரமு அவடீச்சா. கடைசி சரணம் சொல்றார். நாமாமணி சுஃபல மாஜே ஜீனே. நாமாமணி சுஃபல மாஜே ஜீனே. நாமாமணி சுஃபல மாஜே ஜீனே. नाममणि सुफल माझे जीने. स्वामीचे दर्शने धन्य झालो. स्वामीच्या दर्शने धन्य झालो. हे स्वामीच्या दर्शने धन्य झालो. स्वामीच्या दर्शने धन्य झालो. देऊनी आलिंगन प्रीतीची पडी भरे. देऊनी आलिंगन प्रीतीची पडी भरे. प्रीतीची पडी भरे. देऊनी आलिंगन प्रीतीची पडी भरे. ஒரு ரெண்டு சாதுகள் சந்திச்சுட்டானா அந்த பிரேம அவஸ்தை எப்படி இருக்கும்னு அந்த அபங்கம்லாம் தெரியும்.
இவாளை பற்றி அவள் நினைப்பாளோ, அவளை பற்றி இவாள் நினைப்பாளோ, இவாளுக்கு செஞ்ச எனக்கு ஏன் செய்யலைன்னு இவாளுக்குள்ளே கோவிச்சுருவாளோ. இந்த 2 பெரியவாளை கூப்பிட்டுட்டு ஆர்கனைசர் படுற பாடு. இவாளுக்கு தெரியாமல் அதை செஞ்சுருவோம், அவளுக்கு தெரியாமல் இதை இவருக்கு செஞ்சுருவோம். இவாளுக்கு செஞ்சுட்டு அவளுக்கு செய்யாத கஷ்டமாயிடும். அப்புறம் அவளே கேள்வி கேட்பா, அவளுக்கு என்ன செஞ்சே அப்படின்னு கேள்வி கேட்பா. இந்த அவஸ்தை இல்லை இங்க. பிரீத்திச்சி படிவரே சுவாமிச்சா தர்ஷனே தன்ய ஜாலோ. நாம்தேவ் மகாராஜ் ஞானேஸ்வர் மகாராஜை பார்த்து சுவாமின்னு சொல்றார். சுவாமி, நீங்க உங்க தரிசனத்தை பார்த்து எனக்கு இன்னைக்கு தன்யமான நாளாச்சு. பூர்வ புண்ணியமாதே பலாசி ஹே ஆலே, பூர்வ புண்ணியமாதே பலாசி ஹே ஆலே, पूर्व पुण्य माझे पलासी हे आले, पूर्व पुण्य माझे पलासी हे आले, पूर्व पुण्य माझे पूर्व पुण्य माझे புண்ணிய பாபத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட மகாராஜ் இதை பேசுற. ஒரு வைகுண்டத்திலிருந்து வந்தவர் நாம்தேவ் மகாராஜ். உத்தவ நாய்க்கு அப்புறம் நாம்தேவர் வந்திருக்காரு. என்ன பூர்வ புண்ணியம், என்ன பேசுறார்? ஒரு சம்பிரதாயமா பேசுறார். பூர்வ புண்ணியமாசே பலாசியே ஆலே. ஏன் பேசுறா? நம்ம எப்படி பேசணும்னு காமிச்சு கொடுக்குற. நம்ம எப்படி நினைச்சுக்கணும். பிராரப்தத்தினால கிடைக்கக்கூடிய சத்சங்கம் இல்லை, பாக்கியத்தினால கிடைக்கிற சத்சங்கம். எத்தனையோ பூர்வ புண்ணியம் இருந்தா அந்த பாக்கியமாக பகவான் நமக்கு பிச்சைடலாம். நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன், எனக்கு சாது சங்கம் கொடுன்னு ஒன்று கேட்டு ஒன்றும் வாங்க முடியாது. சாது சங்கம் கிடையாது. புண்ணியம் பண்ணியிருக்கியா, வேணா சொர்க்கத்துக்கு போ. புண்ணியம் பண்ணியிருக்கியா, உனக்கு நிறைய பணம் தரேன். புண்ணியம் பண்ணியிருக்கியா, மனைவி தரேன். சில நேரம் மனைவிகளை தரேன், அது ஒன்றும் பிரச்சனை. குழந்தைகளை தரேன், வீடுகளை தரேன், அதெல்லாம் புண்ணிய பலன். ஆனா புண்ணிய பலன் இருந்தா தான் பாக்கியம்னு ஒன்று அவர் கொடுக்கிறார். அந்த பாக்கியம் அவர் பிச்சேட்டணும். பூர்வ புண்ணிய மாதே பலாசியே ஆலே, பிரத்யக்ஷ भेटले பிரத்யக்ஷ भेटले. இன்னைக்குதான் நேர்ல பாக்குறார் மாவுலிய நாம்தேவ் மகாராஜ். நேர்ல பார்க்கிறார். எப்போதும் கேள்விப்பட்டியே அந்த அவரை மேல பிரேமையை வளர்த்து நேர்ல பார்க்கும்போது இருக்கக்கூடிய அந்த அவஸ்தை எப்பேற்பட்டது. பிரத்யக்ஷ भेटले பாண்டுரங்க. யார பார்த்த மாதிரி இருக்கான்? என் பாண்டுரங்கனை பார்க்கிறேன். வந்திருக்கிறது மாவுளி இல்ல, பாண்டுரங்க. பிரத்யக்ஷ भेटले பாண்டுரங்க. ऐसिया पतितांचा करावा उद्धार, ऐसिया पतितांचा करावा उद्धार. या लागी अवतार तुमचा जगी, अवतार तुमचा जगी. या लागी अवतार तुमचा जगी, तुमचा जगी. या लागी अवतार. உங்களுடைய அவதாரமே எங்களை மாதிரி பத்தித்தர்களை உத்தாரணம் பண்றதுக்கு தானே. யார் சொல்ற? நாம்தேவ் மகாராஜ் சொல்ற. எங்களை மாதிரி பத்தித்தர்களை உத்தாரணம் பண்றதுக்காக வேண்டிய ஜெகத்துல அவதாரம் எடுத்த நீர். வயசுல கம்மி, ஆனா எப்படி பேசுறாரு? பிரத்யக்ஷ भेटले பாண்டுரங்கே, பூர்வ புண்ணிய மாதே பலாசியே ஆலே, பிரத்யக்ஷ भेटले பாண்டுரங்கே. எப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு, எப்பேற்பட்ட பாக்கியம்.
மாவுளிய நேர்ல பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு. नामदेव महाराज ऐसिया पतितांचा करावा उद्धार, करावा उद्धार, करावा उद्धार, करावा उद्धार, करावा उद्धार, या पतिताचा करावा उद्धार, करावा पतिताचा करावा उद्धार. या लागी अवतार तुमच्या जगी. जगतला नी अवतार म्हणजे संसारी आसक्त माया मोहे रत ऐसे जे पतित तारावे. மாவுளுடைய பிரபாவம் என்னவோ அத்தனையும் நாமதேவ மகாராஜுக்கு புரிஞ்சு சொல்றார். ஏற்பட்ட பிரபாவசாலி நாமதேவ மகாராஜ் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி சொல்றார், पूर्व पुण्य माझे पळासी आले, पूर्व पुण्य माझे पळासी आले, पूर्व पुण्य माझे पळासी आले, पूर्व पुण्य माझे पळासी आले. प्रत्यक्ष भेटले पांडुरंगे. சாதுக்கள் கண்ணில் பார்க்கறது பெரிய முக்கியம் இல்லை, ஆனால் அவளுடைய பிரபாவத்தை புரிஞ்சு உணர்ந்து அவளோட பழகணும் இல்லையா. பார்த்து என்ன செய்ய? கண்ணு எத்தனையோ பேரை பார்க்கறது, கண்ணு இருக்கிறதெல்லாம் பார்க்கும். என்னவா பார்க்கணுங்கிறதுல தான் சுகம் இருக்கு, இல்லைன்னா என்ன சுகம்? ஒரு கார் நிற்கிறது, அது மேலே கவர் போட்டிருக்கு, என்னவோ இருக்குன்னு தான் பார்த்துட்டு போவோம். உங்களுக்கு தான்ங்கும்போது கண்ணில் பொழிப்பு வருது இல்லையா? இந்த காரை பார்த்தேனே, பார்த்தேன், அது உங்களுக்கு தான். அப்போ என்னோடது மாதா அப்படிங்கும்போது கண் விரியறதா இல்லையா? அதே கார் தானே, புதுசாக நிறம் மாறி போச்சா? ஏன்? உன்னுடைய எண்ணம் தான் அந்த கண் வழியாக உனக்கு சுக்கத்தை கொடுக்கணும். பார்க்கறது முக்கியம் இல்லை, எந்த எண்ணத்தில் பார்க்குறியோ அதே மாதிரி உள்ள சுக்கம் தான் உனக்கு கிடைக்கும். நீ பாகவதால மனுஷனா நினைச்சா மனுஷ சுகம் தான் கிடைக்கும், நீ பாகவதால தெய்வம் நினைச்சா தெய்வத்துடைய சுகமே கிடைக்கும். त्रिषा काळी उदक भेटी पडे मिठी आवडीची, ऐसियाचा होका संत जीवलग संतांचा, होका संग जीवलग संतांचा. ஒரு தண்ணீர் குடிக்கிறவன் தண்ணீர்ல எவ்வளவு சுகம் அடைவான்ங்கிறது அவனுடைய தாகத்தை பொறுத்தது. ஒரு சாப்பாடு சாப்பிட்றவன் எவ்வளவு ஆனந்தத்தை அடைவான்ங்கிறது அவனுடைய பசியை பொறுத்தது. அதுபோல சாதுக்களுடைய சங்கத்தில் எவ்வளவு சுக்கத்தை அடைவான்ங்கிறது அவனுடைய பார்வையை பொறுத்தது. இல்லைன்னா அது மாட்டோம். 100ல் 1. இதுக்கு பேர் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணினேனே சொல்லிட்டு போகணும். இல்லைனா ஆனந்தம் அப்படின்னு நமக்குலாம் தோணும். தீர்த்தாவளி கேட்குறது ஆனந்தம், நாம்தேவ் மகாராஜ் கதையை கேட்குறது ஆனந்தம். ஹேர்ட் பண்ணியிருக்கேன், புஸ்தகத்தில் கூட படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற மாதிரி இல்லை இந்த கதை. ஒவ்வொன்றிலையும் ஆழம், ஒரு பார்வையில் ஆழம். பிரத்யக்ஷ பேட்டலே பாண்டுரங்கே, பிரத்யக்ஷ பேட்டலே பாண்டுரங்கே. இப்படி பாண்டுரங்கன்னா உங்களை பார்க்குறேன், எங்களெல்லாம் தரணம் பண்ணுங்கோ சொன்ன உடனே ஆசீர்வாதம் பண்ணிடல நாம்தேவ் ஞானேஸ்வர மகாராஜ். ஏன்னா நாம்தேவ் மகாராஜ் யாருன்னா ஞானேஸ்வர மகாராஜ். ஞானேஸ்வர மகாராஜ் சொன்னார், ஞான தேவா மணே தூ பக்த சிரோமணி, மணே தூ பக்த சிரோமணி, ஞான தேவ மணே தூ भक्त शिरोमणि, ज्ञानदेव मणे तू भक्त
शिरोमणी जोडले जन्मोनी केशव चरण जोडले जन्मोनी केशव चरण जोडले जन्मोनी केशव चरण जोडले जन्मोनी केशव चरण ज्ञानदेवा म्हणे तू भक्त शिरोमणी ज्ञानदेव म्हणे ज्ञानदेव म्हणे तू भक्त शिरोमणी ज्ञानदेव म्हणे तू भक्त शिरोमणी जोडले जन्मोनी केशव चरण जोडले जन्मोनी केशव चरण जोडले जन्मोनी केशव चरण जोडले जन्मोनी केशव चरण ஜோடிலே ஜென்மோனி கேசவ சரண் நீர் இன்னைக்கு பிடிச்சவர் இல்லை பாண்டுரங்கன ஜென்மோனி கேசவ சரண் சௌயுகாச்சா பக்த நாமா உபா கீர்த்தனை இந்த ஜென்மா இல்லை 4 ஜென்மமாக 4 யுகங்கள்லையும் கேசவ சரணத்தை பிடிச்சுட்டு வரனீர் தூ பக்த சிரோமணி பக்தராஜ் இங்கோ கேட்ட மாதிரி இருக்கே நீர் தான் அது பிரஹ்லாதனா நீர் தான் இருந்தேர் அங்கதனா நீர் தான் இருந்தேர் உத்தவனா நீர் தான் இருந்தேர் இப்போ நாமதேவரா வந்திருக்கு ஞானதேவ மணே து பக்த சிரோமணி ஜோடிலே ஜென்மோனி கேசவ சரண ஜோடிலே ஜென்மோனி கேசவ சரண प्रेम सुख गोडी तुझची पावळी वासना मावळीली समूळ तुझी நாமதேவ மகாராஜுடைய பெருமை துளி கூட வாசனை இல்லாம மூலத்தோடு அழிச்சவர் நீர் எப்பேற்பட்ட பிரீத்தியுடைய உருவம் பிரேமையுடைய உருவம் நீர் நீங்க சொல்லலாமா இப்படி பரஸ்பரம் அவளுடைய மகாத்மியங்கள் சாதுக்களை ஸ்துதி பண்ணினா நரஸ்துதி ஆகாது நரஸ்துதிங்கிறது யாருன்னா பாமர ஜனங்களை ஸ்துதி பண்ணும் அதுவும் எதுக்காக வேண்டி ஏதோ ஒரு நோக்கத்தில் அவளை மகிழ்விக்கிறதுக்காக இப்போ இவர் சொன்னாப்புல நன்னா இருக்கே சொல்லுங்க அப்படின்னு சொல்ல போகிறாரா நாமதேவ மகாராஜ் இல்லைன்னா அந்த ஸ்துதிக்காக வேண்டி ஆசைப்பட போகிறாளா இல்லாட்டி இப்படி ஸ்துதி பண்ணிட்டாருன்னா எக்ஸ்ட்ராவாக பிரேம கொட்ட போகிறாரா சாதுக்கள்கிட்ட ஒரு காலமும் அது கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஸ்துதி பண்ணினாலும் உங்களுக்கு கிருபை பண்ணுவார் நிந்த பண்ணினாலும் உங்களுக்கு கிருபை பண்ணுவார் சாதுக்கள்கிட்ட ஸ்துதி பண்ணுறவாளுக்கு தனி கிருப்பை நிந்த பண்ணுறவாளுக்கு தனி கிருப்பைங்கிறதே கிடையாது அவள் ஸ்துதியை எதிர்பார்க்கவும் இல்லை அந்த ஸ்துதினால் அவள் பெருமைப்படுறதும் இல்லை அதனால தான் சாதுக்கள்கிட்டையும் பகவான்கிட்டையும் அவாவால் பெருமையாக அவள் முன்னாடியே சொல்லலாம் அது யாருக்குள்ள பாக்கியம்னா நமக்குள்ள பாக்கியம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் அவர் குருநாதர் பார்க்கும்போது அவர் குருக்கு முன்னாடி உட்காந்துட்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹாம்பார் அவரோ கண்ணை முடிந்து உட்காந்து ஏன் கண்ணை முடிந்தார்னா இவர் அவரை சொல்லட்டும் ஆனால் அந்த ஸ்லோகம் இவர் யாருக்கோ சொல்லிட்டு இருப்பார் அவருடைய குருக்கு சரின்னு இருப்பார் குருங்கிற வார்த்தை மாத்திரம் எல்லாருக்கும் பொது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓ நீ என்ன சொல்கிறியா அப்படின்னு அவள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நீ என்ன சொல்லிக்கோ நான் யாரை சொல்லணுமோ சொல்லு இப்படி போய் எங்கே போய் அந்த புஷ்பங்கள் போய் சேரும்னா நேராக பரமேஸ்வரன்ட்ட போய் சேரும் இல்லாட்டி லக்ஷ்மி நாராயண்கிட்ட போய் சேரும் இப்படின்னு பிடிச்சா அதுதானே வரும் அதனால் இந்த பரஸ்பரம் ஸ்துதிங்கிறது இந்த லௌகிகால் ஸ்துதி பண்ணுற மாதிரி இல்லை வாங்க வாங்க உங்களை பற்றி நிறைய கேட்டேன் நான் அப்படின்னு இவரை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இவர் யார் தெரியுமா அப்படின்னு இவ ஒரு 10 நிமிஷம் அவளை பேசி இந்த லௌகிகமான விஷயம் இல்லை இது அது அலௌகிகமான சப்தங்கள் இதெல்லாம் உத்பிரேக்ஷ கிடையாது அதிசயோத்தி கிடையாது அர்த்தவாதம் கிடையாது ஹிருதயத்திலிருந்து வந்த வார்த்தைகள் இப்படி சொன்ன உடனே ஞானேஸ்வர மகாராஜ் கடைசியாக சொல்கிறார் ஞான தேவாமணே நாம தேவா பிரதி ஞான தேவாமணே ஞான தேவா பிரதி நாம தேவா பிரதி ज्ञानदेवा म्हणे नामदेवा
देवा म्हणे नामदेवा प्रती ज्ञानदेवा म्हणे नामदेवा प्रती ज्ञानदेवा म्हणे नामदेवा प्रती ज्ञानदेवा म्हणे नामदेवा प्रती ऐकावी विनंती एक माझी ऐकावी विनंती एक माझी पृथ्वीचे तीर्थ करावे समस्त पृथ्वीचे तीर्थ करावे समस्त विनंती एक माझी ऐकावी विनंती एक माझी पृथ्वीचे तीर्थ करावे समस्त पृथ्वीची तीर्थ करावे समस्त पहावे महंत साधू संत पहावे महंत 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 साधू संत पहावे महंत साधू संत पृथ्वीचे तीर्थ करावी समस्त करावी समस्त पृथ्वीचे तीर्थ भारताचे तीर्थ கூட சொல்லலைங்க पृथ्वीचे तीर्थ ஓ பின் அமெரிக்காலாம் போனாலானா தீர்த்தம்னா பாரதத்துல மட்டும் தான் இருக்கும் पृथ्वीயிலே தீர்த்த க்ஷேத்திரம்ங்கிறது பாரதத்துல மட்டும் தான் நேபாளல இருக்கே சொல்லாதீங்க நேபாள் பாரதம் இல்லைன்னு யார் சொன்னா பூட்டான் பாரதம் இல்லைன்னு யார் சொன்னா பாகிஸ்தான் பாரதம் இல்லைன்னு யார் சொன்னா ஆப்கானிஸ்தான் பாரதம் இல்லைன்னு யார் சொன்னா அகண்ட பாரதம் ஸ்மரே எல்லாம் வரும் வரும் पृथ्वीचे तीर्थ करावे समस्त எல்லா இடத்துக்கும் போகணும் நம்ம தீர்த்தத்தை நம்ம க்ஷேத்திரத்தை பார்க்கறதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படி இல்லாத கணம் வரணும் நம்ம அப்பா பார்க்கறதுக்கு வாசல் இருந்து ஒருத்தன் யாரையா என்கிட்ட கேட்டுன்னு உள்ள போனா அது சரி வராது அப்பாவே கூப்பிடுவாரு கொஞ்சம் டைம் पृथ्वीचे तीर्थ எல்லா தீர்த்தங்களும் போவோமா ஒண்ணுமில்ல மிச்சம் இல்லாம எல்லாம் பார்க்கணும் கண் நிறைய பார்க்கணும் இவருக்கு வயசு 17 அவருக்கு வயசு 19 प्रोग्राम எங்க போடுறான் पृथ्वीचे तीर्थ करावे समस्त எங்க போடணும் प्रोग्राम குழந்தைகளா இருக்கும்போதே பூரி போகணும் ஜெகநாதர் போகணும் ஆலந்தி போகணும் தேஹு போகணும் என்னென்ன தீர்த்தங்களுக்கு பசுபதிநாத் போனோம் வைஷ்ணவ தேவி போனோம் மானசரோவர் போனோம் எந்த வயசுல இப்பவே கிளம்பு உடம்புல தெம்பு இருக்கும் போதே கிளம்பு லீவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சேர்த்து வை அதுல எங்க போனோம் பாரதத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்ராடனம் தீர்த்தாடனம் மாதிரி வேற எங்கேயாவது போக முடியுமா पृथ्वीचे तीर्थ करावे समस्त ஒரு இளைஞன் இன்னொரு இளைஞனோட சேரும் பொழுது என்ன ஆசை வரணும்ங்கிறத காமிச்சு கொடுக்கிறார் ஞாபகம் வச்சுக்கோ ஒரு யங் ஜெனரேஷன் ஒருத்தனும் இன்னொருத்தனும் சேர்ந்தா எங்க போகணும் சினிமா போகணுமா கூடாது அது பிளே கிரவுண்ட் போவோமா யங் ஜெனரேஷனுடைய அந்த சக்தி இருக்கே அந்த சக்தி இருக்கும் போதே பகவானை ஸ்திரம் பண்ணிக்கோ ஹிருதயத்தில் அப்புறம் வயசாகி போயிடும் அதனால நம்தே மகாராஜ் ஞானேஸ்வர மகாராஜ் ரெண்டு பேரும் ஒன்று சேரும் பொழுது என்ன பிரார்த்திக்கிறா पृथ्वीचे तीर्थ करावे समस्त ஒன்று ரெண்டுலாம் இல்லை ஏன்னா நாம்தே மகாராஜுக்கும் ஆஃபீஸ் கிடையாது நான் ஞானேஸ்வர மகாராஜுக்கும் ஆஃபீஸ் கிடையாது மோக்கல் எப்படி வாழ்ந்தா இப்போ உள்ள காலத்துக்கு ஆச்சரியம் வேலை இல்லாம எப்படி உயிர் வாழ்ந்தா அரே யானை வேலை பார்க்கறதா புலி வேலை பார்க்கறதா சிங்கம் வேலை பார்க்கறதா இப்படி சொன்னதுனால எல்லாரும் வேலையை விட்டுறணும்னு அர்த்தம் அவசியம் இல்லை வாழ்க்கைக்கு தேவையில்லாத பயத்தை உண்டாக்கிக்காதீங்க தேவையில்லாத பயத்தை உண்டாக்கிக்காங்க பாண்டவன் இருக்கான் நிச்சயம் கொடுக்கும்
ஒரு வயசுக்கு மேலே வேலை பார்க்குறோன்னா பதறாது, முயற்சி பண்ணுவான், பாண்டகன் கொடுப்பான். அது வரைக்கும் சோகத்திலே உட்காந்துருக்காது. நீ மாட்டு பஜனை பண்ணின்றப்பா, வேலை உன்னை தேடி வரும். நீ 10 பேருக்கு ரசிமை போட்டுட்டு இப்படி கண்ணத்தில் வச்சுட்டு இருக்காது. வா கீர்த்தனைக்கு என் கூட வா, வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் கூட்டு வரேன், எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டே இரு. அப்புறம் வரும் மொல்ல ரசிம் போட்டுட்டே இரு, வரும், வரும்போது பார்த்துக்கணும். இல்லைன்னா அது வரைக்கும் ஆனந்தம். யாராவது பசங்களுக்கு வேலையை தூக்கிட்டான்னா, சபாட்டா வா, உன் தேதியெல்லாம் சொல்லு, ஏன் தேதியை சொல்கிறேன், டிக்கெட் எடுத்துக்கோ, வந்துருக்க. பிருத்திவி தீர்த்த கராவே சமஸ்த. போல என்ன, ஏக் ரொட்டி தோன் லங்கோட்டி ஆச்சு வாழ்க்கை. 6 அடி நீளம் படுக்கிறதுக்கு இவ்வளவு சாப்பாடு பஸ். ஞானேஸ்வர மகாராஜுக்கு ஒரு குடும்பமும் இல்லைன்னு நினைக்காதீங்க. அவருக்கு 2-3 பேர் கூட இருக்கா. நிவர்த்திநாத் அண்ணா இருக்கார், தம்பி சோப்பான் இருக்கார், பிரமுக்தா இருக்கார். இவெல்லாம் வீட்டில் விட்டுட்டு போகணுங்கிறத இவா கூடயே வந்துட்டா. ஆனால் நாம்தேவ் மகாராஜுக்கு அப்படி இல்லை, 15 டிக்கெட் வீட்டில். ஆனா இவர் கூப்பிடுறார், பிருத்திவிச்சே தீர்த்த கராவே சமஸ்த. ஐகாவி வினந்தி ஏக மாஜி, மாஜி வினந்தி ஐகாவி, ஏக வினந்தி மாஜி ஐகாவி. ஒரே ஒரு வினந்தி, ஒருதான் வினந்தி. என்ன வினந்தினா, துவாரகை போலாம்னு ஒரு வினந்தி இல்லை, பூரி போலாம்னு ஒரு வினந்தி, எல்லாத்தையும் சேர்த்தார். கராவே சமஸ்த, இது பேர் ஒரு வினந்தியா. பிருத்திவி தீர்த்த கராவே சமஸ்த. பஹாவே மஹந்த சாது சந்த, साधु संत पावे महंत, महंत साधु संत